இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நெல்லிக்காயை வச்சு தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். இது நெல்லிக்காய் மரப்பா, அதாவது நெல்லிக்காய் குல்கந்து கூட நீங்கள் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அதோட வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். பெரிய நெல்லிக்காயில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குங்க. அதாவது இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாத கனின்னே சொல்லலாம். இந்த விட்டமின் சி சத்து நிறைந்துள்ள இந்த நெல்லிக்கனியை டேரெக்டாக யாருமே சாப்பிட முடியாதுங்க. ஏன்னா துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் ஒரு சூப்பரான மெத்தடில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்கனி எடுத்துட்டேங்க. இது ஒரு 300 கிராம் அளவுக்கு நெல்லிக்கனி எடுத்துட்டேன். இது வந்து சின்ன சைஸ்க்கும் பெரிய சைஸ்க்கும் தகுந்தா போல் வந்து அளவுகள் வந்து மாறுபடும். நான் வந்து 300 கிராம் அளவுக்கு நெல்லிக்கனியை எடுத்து இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இட்லி பானையில் வச்சு கொஞ்ச நேரம், அதாவது ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாவே போதுங்க. ரொம்ப வேக வச்சிங்கன்னா குழஞ்சிரும், அதுக்கப்புறம் சீவ வராது. இப்போ இந்த நெல்லிக்கனிகள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த கேரட் துருவுறதுல அழகாக வந்து சீவி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம நெல்லிக்காய் சாப்பிடும் போது ரொம்ப துவர்ப்பு தன்மை, அதனாலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல எல்லாம் நிறைய நெல்லிக்காய் வந்து மலிவாக இந்த சீசன் டைம்லாம் கிடைக்கும். ஆனால் நம்ம வாங்கி சாப்பிட முடியாதுன்னு சொல்லி வாங்க மாட்டோம். ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து இதை ஒரே ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொதுவாகவே பெரிய நெல்லிக்கனி சாப்பிட்டா வந்து சளி பிடிக்கும்னு சொல்லி குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது நைட்டு டைமில் ஈவினிங் டைமில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் தொண்டை கரகரப்பு கோல்டு ப்ராப்ளம் வரும். காலையில் ஒரு வாட்டர் பாட்டிலில் ஒரு நெல்லிக்கனியை நீங்கள் கொடுத்து தண்ணி ஊற்றி கொடுத்தீங்கன்னா கூட அதோட சத்துக்கள் அப்படியே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தியான இந்த நெல்லிக்கனியை வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ அழகாக துருவி எடுத்தாச்சு. இந்த ஒரு நெல்லிக்கனி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நெல்லிக்கனியை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி தான் செய்ய போகிறேன். இப்போ நாட்டு சக்கரை வந்து நல்லா பிராண்டடாக எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம நெல்லிக்கனி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நெல்லிக்கனி வந்து இப்போ துருவுனதெல்லாம் நம்ம இதை அப்படியே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் நாட்டு சக்கரை வந்து ஒரு 3/4 கப் அளவு, அதாவது 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதில் வந்து கொஞ்சம் நட்ஸு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. ஏன்னா குழந்தைங்க வந்து சாப்பிடும் போது அதோட துவர்ப்பு தன்மையினால் சாப்பிட தவிர்ப்பாங்க. அதுக்காக தான் இந்த நட்ஸு சேர்க்குறோம். விருப்பப்பட்டவங்க நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதாம் வந்து ஒரு 6 பாதாம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். அதை வந்து இதோட ஆட் பண்ண போகிறேன். ஸோ இஞ்சி வந்து இதில் வந்து சில பேருக்கு வந்து இஞ்சி பிடிக்காது அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இஞ்சி ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து இஞ்சி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். ஸோ இப்போ பாதாம் வந்து ஒரு 10 பாதாம் வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் இஞ்சி துருவி சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டு இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாங்க. இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ரத்தத்தோட சக்கரை அளவை ரொம்பவே கட்டுக்குள்ளே வைக்கும்னு சொல்கிறாங்க. உடம்புல இருக்க ரணங்கள், அதாவது புண்கள், வயிற்று புண்களை வந்து ரொம்பவே குணமாக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் இவ்வளோ சத்துக்கள் இருக்குன்னா ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். இயற்கை கொடுத்த வரப்பிரசாதமான இந்த நெல்லிக்கனி இனிமேல் வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்குங்க. பெரியவங்களுக்கும் இதை தாராளமாக சாப்பிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த நாட்டு சக்கரை வந்து அதோட மெல்ட் ஆகி ஃபுல்லாக வந்து இலகி இருக்குங்க. இந்த மாதிரி மிக்ஸாக சூப்பராக வந்து இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா துவர்ப்பு தன்மை அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம நார்மலாக சாப்பிட்ற நெல்லிக்கனிக்கும் நம்ம இப்போ நாட்டு சக்கரை எல்லாமே கலந்து வச்சுருக்கோம். நட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதுக்காக தேன் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து பெரியவங்களுக்கு, அதாவது சுகர் பேஷண்ட் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் நாட்டு சக்கரையோட அளவையும் நீங்கள் குறைச்சிக்கலாம். அதே டைம் வந்துட்டு தேனும் வந்து சேர்க்க தேவையில்லை. இப்போ ஏலக்காய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரிஜினல் ஹனி வந்து நான் சேர்க்குறேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வச்சுட்டா நம்ம குல்கந்து கடையில் வாங்குறதோடவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் என்னங்க, இவ்வளோ ஹெல்த்தியான இந்த நெல்லிக்கனியை இனிமேல் வாரம் வந்து மார்க்கெட் போய் காய்கறி வாங்கும் போது நெல்லிக்கனி வந்து வாங்க மறந்துடாதீங்க. இந்த பெரிய நெல்லிக்கனியை உங்கள் பசங்களுக்கு இப்படி ஒரு டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்ச இந்த இயற்கையான நெல்லிக்கனி, பெரிய நெல்லிக்கனி மரப்பா வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இப்போவே இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.